குட் மார்னிங் டுவெல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, 12 வைஸா நமக்கு ரிப்போர்ட் ஷோ ஆயிட்டு இருக்குது. ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரம் டேட்ட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பர்ட்டிகுலர் ஐட்டம் ஆர் பர்ட்டிகுலர் வெண்டாரோட ரிப்போர்ட் தான் வேணும்னு சொன்னா, நான் இங்க ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு எல்லாத்தோடதும் வேணுங்கிறங்காட்டி நான் வெறும் அப்ளை மட்டும் குடுத்துக்கிறேன். பாத்தீங்களா? சிம்பிளா நமக்கு ரிப்போர்ட் ஷோ ஆகுது. இது கூட எனக்கு எக்ஸ்ட்ராவா எல்லா செட்டிங்ஸும் வேணும், எல்லா ஆப்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ள போயி, நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம இப்படி செலக்ட் பண்ணி சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கலாம். எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக், ஸ்டாக் இன், ஸ்டாக் அவுட், பர்ச்சேஸ் ஸ்டாக் எல்லாமே எனக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்குமே டிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ சேவ் ஆப்ஷன் மட்டும் குடுக்குறேன். சேவ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்ளை குடுத்தா, எனக்கு எல்லாமே இங்க டீட்டெயில்டா ஷோ ஆகும். பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பர்ட்டிகுலர் ஐட்டம் நேம் ஆர் பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட்டும் கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து பிடிஎஃப் ஆகவும் சிஎஸ்பி ஆகவும் அண்ட் எக்ஸல் ஆகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.